ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். உங்களுடைய வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணதுமே உங்களுக்கு ஃபஸ்ட்டாகவே ஒரு அப்டேட் தான். அதாவது உங்களுடைய ஹோம் ஸ்க்ரீனில் ஒரு அப்டேட் இருக்குது. என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியெல்லாம் உங்களுக்கு சேட், கம்யூனிட்டி, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேட்டஸ், கால் அப்படின்றது எல்லாமே மேலே தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது எல்லாமே உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க. அதாவது ஹோம் ஸ்க்ரீனில் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டாக வந்து சேட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டி, அதுக்கப்புறம் ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக கால்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுக்கு முன்னாடி இது எல்லாமே மேலே கொடுத்துருந்தாங்க. இப்போ உங்களுக்கு இது எல்லாமே கீழே கொடுத்துருக்காங்க. இது ஒரு சூப்பரான அப்டேட் தான். இந்த அப்டேட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் சூப்பரான 2 ஃபியூச்சர்ஸை இப்போ வந்திருக்க அப்டேட்டில் இருக்கிற 2 சூப்பரான ஃபியூச்சர்ஸை தான் பார்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாட்ஸ்அப்பில் யாருக்காவது ஒரு மெசேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த மெசேஜில் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடு அந்த மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு மெசேஜ் ஹாய் அப்படின்னு அனுப்புகிறேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஹே அப்படின்னு அனுப்புகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜை நான் எடிட் பண்ணணும் அப்படின்னா, மாற்றி அனுப்பணும் அப்படின்னா இந்த மெசேஜை டிக் பண்ணி மூளை இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணி லாஸ்ட்டாக எடிட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிவிட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மெசேஜை நான் டிலீட் பண்ணி போட்டு இப்போ பாருங்கள் அதை ஹலோ அப்படின்னு அனுப்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மெசேஜ் ஹலோ அப்படின்னு சென்ட் ஆகிடுச்சு. இது மாதிரி உங்களாலையும் நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கோடைய இல்லை வேறு ஏதாவது ஒரு மெசேஜ் அனுப்பிட்டீங்க அப்படின்னா அந்த மெசேஜை எடிட் பண்ணி இந்த மாதிரி சென்ட் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டாவது ஃபியூச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு மூலையில் இருக்கிற 3 டாட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணது இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இதில் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா சேட்டுன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக உங்களுக்கு சேட் ஹிஸ்ட்ரி அப்படின்னு இருக்கும், அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் சேட் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டார்ட் அப்படின்னு கேட்கும். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய வாட்ஸ்அப்பில் இருக்கிற எல்லாத்தையும் இன்னொரு வாட்ஸ்அப்புக்கு இல்லை வேறு எதுக்காவது அனுப்பணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த ட்ரான்ஸ்ஃபர் சேட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்டோட வாட்ஸ்அப்பில் இருக்கிற மெசேஜ் அண்ட் சேட் வீடியோஸ் எல்லாத்தையும் உங்கள் மொபைலில் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி உங்களால் ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். அவங்க மொபைலில் எடுத்து இந்த மாதிரி பண்ணி உங்களால் ஈஸியாகவே பார்த்துக்க முடியும். அது எப்படி அப்படின்னு நான் அதுக்காக தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷன் வச்சுக்கோங்க.